என்னையவே வந்து களவாணி வந்தப்போ வந்து இந்த மாதிரி தான் நீ படம் பண்ணணும். ஏன்னா விழுந்து விழுந்து சிரிச்சாங்க அந்த படத்துக்கு, களவாணி படத்துக்கு. டேய் இப்படி படம் பண்ணிவிடுவாளாடா, எப்படி இப்போ ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை பயங்கரமாக. ஆடியன்ஸ் வந்து ஒரு லைஃப்பை ஒரு நிஜத்தை பார்த்து அந்த நிஜத்தை அக்செப்டபுளாக நேர்மையாக அந்த நிஜம் வந்து அவங்கள வந்து தப்பான விஷயமாக யோசிக்க வைக்காமல் அந்த நிஜம் அந்த வாழ்க்கையை ரசித்து அவங்க சிரிக்கணும். வாழ்க்கைக்குள்ளே நமக்கு இருக்கிற பிள்ளை நமக்கு இருக்கிற நமக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகள் வச்சு நம்ம சிரிப்போம்ல, அந்த மாதிரியான மூமெண்ட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு படத்துக்கு போயிருந்தோம் நானும் சாரும், ஒரு செகண்ட் ஷோக்கு போயிருந்தோம். படம் பேர் சொல்ல வேணாம். படம் ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷம் இருக்கும். என்னடா படம் வரப்போன்னு கூட்டி வந்துட்டார். நான் ரொம்ப வெயிட் பண்ணேன் சார், இதுக்கப்புறம் இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி. அவங்களாம் வந்து கிழிச்சாங்க, நீ வாடா அப்படின்னு கூட்டி வந்துட்டார். கூட்டி வந்து ஒரு 2 மாதம் கழித்து அந்த படத்தோட காமெடி வந்து ஆதித்யா டிவியில் ஓடிட்டுருக்கு. எனக்கு இந்த படத்தோட டிவிடி வேணும் அப்படின்னு கேட்டேன். அப்போ நான் சொன்னேன், சார் இந்த படத்தை நம்ம தேட்டருக்கு போனோம், இந்த படத்துக்கு தேட்டருக்கு போய்ட்டா பாயில் கூட்டி வந்தீங்க அப்படின்னு சொன்னேன். டேய் இந்த படத்தை டிவிடி வாங்கிட்டு வர, காமெடி மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி.